அதுல என்ன இருக்கு மாமா? ஏன் உங்க முகம் மாறி போச்சு? லெட்டர்ல என்ன இருக்கு ப்ரோ? பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கான். 10 கோடியா? அது சம்பந்தமா அம்மாவை நேர்ல விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ இது? அருண், அத கொடுங்க. இந்தா. இது என்னடா புது பிரச்சனை இருக்கு? ப்ரோ, நம்ம ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே பிரான்ச் இல்லையே. அப்புறம் எப்படி பெங்களூர்ல மோசடி நடந்திருக்கோம்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அருண். ஆன்ட்டிக்கு முதல்ல ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்போம் ஆதி. ப்ரோ, எனக்கு என்னமோ ஐஸ் சொல்றது தான் கரெக்டா இருக்கு. நீ அம்மாக்கு ஃபோன் பண்ணு ப்ரோ. இல்ல வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா. இங்க நிம்மதி இல்லன்னு தான் அம்மா மன அமைதிக்காக கிராமத்துக்கு போயிருக்காங்க. இப்ப போய் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க நிம்மதி தான் பாதிக்கும். அவங்க இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. பார்வதி சொல்றதும் கரெக்ட் தான். அதனால அம்மாக்கு இப்போ ஃபோன் பண்ண வேண்டாம். முதல்ல நம்ம லாயருக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அவர் என்ன ஐடியா கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மாக்கு கால் பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. முதல்ல லாயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சொல்லுங்க ஆதி சார். கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க சார். ஓகே சார், உடனே வரேன். இதை நந்தினி மரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணும். லாயர் என்ன ப்ரோ சொன்னாரு? உடனே வர சொல்லியிருக்கேன், வரேன் இருக்கார். சரி ப்ரோ. யாராவது வரத்துக்குள்ள நம்ம நந்தினி மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். என்ன நம்ம ஏற்பாடு பண்ண அகிலாண்டேஸ்வரி டிரைவர் பேசுறான். ஹலோ. ஹலோ மேடம். என்ன பெங்களூர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து அகிலாண்டேஸ்வரிக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அத சொல்ல தானே கால் பண்ண. எப்படி மேடம்? இப்பதான் நோட்டீஸ் வந்துச்சு, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அது மட்டும் இல்ல, அகிலாண்டேஸ்வரி இப்ப ஊர்ல இல்ல.
மன அமைதிக்காக கிராமத்துக்கு போயிருக்கான்னு அதுவும் தெரியும். ஆமா மேடம், அவங்களுடைய ஒவ்வொரு மூவியை நீங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் மேடம். என்ன? அகிலாண்டேஸ்வரி பேருக்கு வந்திருக்கிற இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ பத்தி தானே? ஆமா மேடம், அதேதான். இத்தனை நாளா நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் மொத்தமா அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க போறேன். எல்லார் முன்னாடியும் கம்பீரமா தலை நிமிர்ந்துட்டு இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரிய தலை குனிய வைக்க போறேன். அந்த அகிலாண்டேஸ்வரிய பாராட்டி புகழ்ந்து பேசின எல்லாரும் அகிலாண்டேஸ்வரிய திட்டி அவ முகத்துல காரி துப்புற அளவுக்கு நான் பண்றேன். வில்லேஜ் போயிருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ள அவ மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கும். பறக்க வைக்கிறேன். ஓகே, அங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க மேடம். ஓகே மேடம். பெங்களூர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆமா சார், ஆனா பெங்களூர்ல எங்களுக்கு ட்ரஸ்டே இல்லையே. அப்புறம் எப்படி இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு? அதானே நோட்டீஸ் ட்ரஸ்ட் இருக்கிற பெங்களூர் அட்ரஸ்க்கு அனுப்பாம எதுக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க? அதானே எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பெங்களூர் அட்ரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி ஒரு அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அதனால அகிலாண்டேஸ்வரி மேடம் பேருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அது ஓகே சார், ஆனா வெளில இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நாங்க அந்த ட்ரஸ்ட் நடத்தலையே. அம்மாவோட பிசினஸ் இன்கம்ல இருந்து எவ்ரி இயர் ட்ரஸ்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணி அந்த ஃபண்ட்ல தான் இந்த ட்ரஸ்டே நடந்துட்டு இருக்கு. ஆமா சார், யாரோ பெங்களூர்ல நம்ம ட்ரஸ்ட் பேர்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ணி மோசடி பண்ணிருக்காங்க. யாரு மோசடி பண்ணிருந்தாலும் இப்ப அதனால அம்மாவுக்கு குடும்பத்துக்கும் தானே கெட்ட பேரு வந்து சேரும். அத தடுக்க இப்ப என்ன பண்றது? ஆமா, பார்வதி சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம உடனே இந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற ஆண்டிக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும். இல்ல வேண்டாம். ஏன் ஆதி இப்ப இதை அம்மாட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? அம்மா மன அமைதிக்காக தான் கிராமத்துக்கு போயிருக்காங்க. இப்போ போய் நோட்டீஸ் பத்தி அம்மா கிட்ட சொன்னா அவங்க இன்னும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா உடனே கிளம்பி வந்துருவாங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம். சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? நாம இந்த நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புறதை விட நேரா பெங்களூர் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சாதான் முழு தகவலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். ஓகே, அப்ப நான் இன்னைக்கே பெங்களூர் கிளம்பி போறேன். அருண் ப்ரோ, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு. பார்வதி, என் ட்ரெஸ் எடுத்து வச்சிரு. நானும் உங்க கூட பெங்களூருக்கு வரேன் மாமா. நீ எதுக்கு பார்வதி? நானே போயிட்டு வந்துடுறேன். வேண்டான்னு சொல்லாதீங்க மாமா, நானும் உங்க கூட வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆமா ஆதி, சிஸ்டரும் உன் கூட வரட்டும், நானும் உங்க கூட வரேன். 3 பேருமா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். ஓகே சார், நீங்களாம் போங்க. மத்த ஏற்பாடெல்லாம் நான் இங்க இருந்தே ஓகே பார்த்துக்கிறேன். சார். ஓகே சார். ஏதாவதுனா கால் பண்ணு. தேங்க்யூ சார். டே ஆதி, ஆ. நீ எதுக்கும் கவலைப்படாதடா.
பெங்களூர்ல எனக்கு சில பேரை தெரியும். அவங்கள வச்சு இந்த விஷயத்தை நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம். சரியா? ம். அருணே, சொல்டா. எனக்கும் சேர்த்து 3 டிக்கெட்டா போட்டுரு. சரி, ம், இப்பவே புக் பண்ணிடுறேன். சரி. போடா. சொல்லு. மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். அதுக்கு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உடனே ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்னு சொல்லு. மேடம், ஆதி அவசரமா கிளம்பி பெங்களூர் போறாரு மேடம். தாராளமா போகட்டும். அதுக்கு என்ன இப்போ? மேடம், ஆதி பெங்களூர் டூருக்கு போல இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு விசாரிக்க போறாரு. ஆதி எதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போறான்? அதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அப்புறம் முக்கியமான விஷயம் மேடம், அவரு ஆதி மட்டும் தனியா போல பார்வதியும் கூட்டிட்டு போறாரு. அவங்க கூட அவரோட ஃப்ரெண்டு ராமையும் இலவச இணைப்பா கூட்டிட்டு போறாரு. அவ்வளவுதானே? 3 பேர் என்ன, 30 பேர் கூட அந்த ஆதி கூட கிளம்பி போகட்டும். வேகமா கிளம்பி போறவங்க போன வேகத்துல வெறும் கையோட திரும்பி வருவாங்க. ஏன்னா என்னோட ஆளு பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் ஆதியால எதுவும் செய்ய முடியாது. அவன் எடுத்துக்கிட்ட முயற்சியில கண்டிப்பா தோத்து போய் தான் திரும்பி வருவான். சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ம், சரிங்க மேடம். Excuse me, may I know where's Commissioner's office? I have an appointment with him. Yeah, Over there? Yeah, thanks. Okay. வாங்க. Yeah. Excuse me, sir. Yes, come in. I call you later, okay? Bye. Please sit down. Tell me. I'm from Chennai. Oh, தமிழா? ஆமாம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்தாங்க சார், இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்க. ம். இது எங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்புற நோட்டீஸ் தான். நீங்க தான் அகிலாண்டேஸ்வரியா? ஐயோ இல்ல, நான் இல்ல. இவங்க என்னோட ஒய்ஃப் சார். அகிலாண்டேஸ்வரி என்னோட அம்மா. அகிலாண்டேஸ்வரி மேடம் நேர்ல வந்து விளக்க சொல்ல சொன்னா நீங்க வந்திருக்கீங்க. அவங்க எங்க வரலையா? சார், லெட்டர் வரதுக்கு முதல் நாள் தான் அம்மா ஃபாரின் கிளம்பி போனாங்க. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்க வந்து என்ன பண்றது? முறையா அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் வந்து விளக்க சொல்லணும். அப்படி இல்லனா அவங்க சார்பா லாயர்ல ஆஜராகணும். லாயர் சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் சார். ஆதிக்கடவுள் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இருக்கு. பெங்களூர்ல எங்களுக்கு பிரான்ச்சே கிடையாது.
நீங்க இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? பெங்களூர்ல ஆதி கடவுர் ட்ரஸ்ட் இருக்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்க கிட்ட இருக்கு பாருங்க. இந்த ட்ரஸ்டுக்கு வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் பணம் வசூலாயிருக்கு. ஆனா அதுக்கான அக்கவுண்ட்ஸ் எதையும் சப்மிட் பண்ணல. பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கு. இந்த மோசடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆமா சார், ஆதிக்கடை ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு சார். தப்பான வழியில பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எவ்ரி இயர் கரெக்டா ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது நாள் வரைக்கும் ஒரு ரிமார்க் கூட வந்ததில்லை சார். கண்டிப்பா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு தேவை ரெக்கார்ட்ஸ். கோர்ட்ல கூட இந்த ரெக்கார்ட்ஸ் தான் செல்லும். ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆதி கடவுர் ட்ரஸ்ட் பெங்களூர்ல இருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸும் அந்த ட்ரஸ்ட் மூலமா 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி மேடமோ அவங்க சார்பா லாயரோ நேர்ல வந்து விளக்க சொல்லணும். 10 கோடி ரூபாய்க்கான அக்கவுண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இல்ல அந்த பணத்தை திருப்பி கட்டணும். இல்லனா அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல பண மோசடி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் கோர்ட் படி ஏற வேண்டியது இருக்கும். ஐயோ, ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. கோர்ட்டு கேஸ்னு போனா அதனால எங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும். உங்க நிலைமை புரியுதுமா? ஆனா சட்டப்படி என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அகிலாண்டேஸ்வரி மேடம் தரப்புல இருந்து விளக்கம் வர்ற வரைக்கும் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ஸையும் சொத்தையும் முடக்கி வச்சிருக்கோம்.